ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து ஆஃபன் வந்து இந்த போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அதோட தான் வந்து அசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து போஸ்ட் கொலோனியல் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணாங்க. அண்ட் அவங்க ரூல் பண்ணிவிட்டு கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம எழுதின ரைட்டிங்ஸ் அண்ட் அவங்க வந்து எப்படி இப்படிலாம் ரூல் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட சஃபரிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே தான் வந்து நம்ம வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். அண்ட் அதுதான் வந்து தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சரோடு வந்து அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் கண்ட்ரிஸ் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து காலனைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை, அந்த காலனைஸ் பண்ண கண்ட்ரீஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த குளோபல் சவுத் ஏரியாவில் வந்து பார்ட்டாக இருக்கிற கண்ட்ரீஸுமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா அண்ட் தி கெரிபியன், இது எல்லாமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேட்டகரி வந்து எப்போ வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிட் 20th சென்ச்சுரியில் தான் வந்து இப்படி இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதாவது அப்போ வேர்ல்டு வார் 2 இருக்குது இல்லையா, வேர்ல்டு வார் 2 வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டு வந்து எதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இந்த டீகாலனைசேஷன், எல்லாருமே காலனைஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாமே வந்து டீகாலனைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மிட் 20th சென்ச்சுரி அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து நமக்கும் 1947 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த மிட் ஏரியாவுக்கு வந்துட்டோம்ல, அந்த டீகாலனைசிங் டைமில் தான் வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து உருவாகுது. அண்ட் அந்த டேர்ம் தான் வந்து தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அந்த கோல்டு வார் டைம் இருக்குது இல்லையா, அந்த கோல்டு வார் டைமை வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டியூரேஷனை வந்து செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமிங்கை செகண்ட் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து தேர்ட் வேர்ல்டு. அண்ட் தேர்ட் வேர்ல்டு தான் வந்து இந்த டீகாலனைசிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் நடக்கிற அண்ட் அதுக்கப்புறம் வந்து எழுத ஆரம்பித்த லிட்ரேச்சர் தான் தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஒரு போஸ்ட் கொலோனியல் ஒர்க்ஸோட வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சரோட அசோசியேட் ஆகும் அப்படின்னு. அப்போ இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆஃபன் வந்து எதோட எக்ஸ்ப்ளோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனிசம் அண்ட் ஒரு கல்ச்சுரல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அண்ட் ஐடென்டிட்டியை வந்து இழந்திருப்பாங்க இல்லையா அந்த காலனைசேஷன் மூலியமாக, அதனால் நிறைய டாமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க காலனைசர்ஸால். அண்ட் இவங்க எல்லாமே இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி வந்து ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதோடனா அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த இண்டிஜீனியஸ் ட்ரெடிஷனோட வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து அவங்களோட வெஸ்டர்ன் வேல்யூஸையுமே வந்து இம்போஸ் பண்ணி தான் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹைப்ரிடிட்டி அண்ட் மல்டி கல்ச்சுரலிசம். அவங்க வந்து அவங்களோட நேச்சரை இழந்து அண்ட் வந்து ஹைப்ரிட் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே வந்து அவங்களோட ஓரல் ட்ரெடிஷனாக இருக்கலாம், அவங்களோட லாங்குவேஜாக இருக்கலாம், அண்ட் அவங்க டெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இல்லாமல் அவங்க வெஸ்டர்ன் ஸ்டைலோட வந்து ஒரு ஹைப்ரிடிட்டியாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மல்டி கல்ச்சுரலிசம் அப்படின்னா, இப்போ நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரையும் சேர்த்துப்போம், நம்ம கல்ச்சரையும் சேர்த்துப்போம், இன்னும் வேறு ஏதாவது புது கல்ச்சர் வந்தால் ட்ரெண்டுன்னு சொல்லி அதையும் சேர்த்துப்போம். அண்ட் அதை தான் வந்து மல்டி கல்ச்சுரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கிரிட்டிக். அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியோ காலனிசம் அண்ட் அந்த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் என்னென்ன ஆச்சு, இந்த கரப்ஷன், நாட்டுக்குள்ளே என்னென்ன கரப்ஷன், அவங்க இருந்த பிளேஸில் வந்து என்னென்ன கரப்ஷன், அந்த சப்பார்டினேட் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல, சப்பார்டினேட் பீப்புள், மார்ஜினலைஸ் பீப்புளெலாம் வந்து ஒரு ஜெண்டரால், கிளாஸ்னால், ரேஸ்னால் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அண்ட் அந்த பொலிட்டிக்கல் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் இந்த லிட்ரேச்சர். தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். அண்ட்
இது வந்து இன்னொன்று என்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னா நேஷ்னல் பில்டிங் அண்ட் ஒரு நேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு வந்து எனக்கு கஷ்டப்பட்டிருக்கு அண்ட் ஒரு நேஷன் வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அந்த நேஷன் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அந்த நேஷ்னல் பில்டப் ஆனது எல்லாமே இந்த லிட்ரேச்சர் வந்து சொல்லும். அண்ட் இதில் வந்து ஒரு டைவர்ஸ் நரேட்டிவ் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மேஜிக்கலான ரியலிசம் இருக்கும் அண்ட் ஒரு நான் லீனியரான ஸ்டோரி டெல்லிங்காக வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதில் அவங்க மேஜராக சொல்ல ஒர்க் வந்து கேப்ரியல் கார்சியா மார்கேஸோட 100 Years of Solitude வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஐ மீன் இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த பீரியடில் வந்து மேஜரான ஆத்தர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அண்ட் மேஜரான ஆத்தர்ஸ் அவங்களோட ஒர்க்ஸை வந்து பார்க்க போகிறோம். எப்போது அந்த தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் இருக்கும்ல, அவங்க தான் வந்து சினுவா அச்சீபி திங்ஸ் ஃபால் அப்பார்ட் 1958 வந்து எழுதியிருக்கிறாங்க. இவர் வந்து ஆஸ் யூஷுவல் இவர் வந்து ஒரு நைஜீரியன் ஒரு ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர்லேயே வந்து ஒரு இக்போ சொசைட்டியை வந்து ஒரு அழகாக எடுத்து காமிச்ச ஐ மீன் அதில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து ஒரு கதையாக வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த ஒரு நாவல். இது வந்து ஒரு பயங்கரமான ஃபேமஸ் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து கேப்ரியலோட 100 Years of Solitude 1967 இது வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியை வந்து இது வந்து ஒரு அழகாக வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு ஒர்க். நெக்ஸ்ட்டு சல்மான் ருஷ்டி, அவர் வந்து ஒரு இந்தியன் அண்ட் இவர் வந்து மிட் நைட்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இது வந்து ஒரு போஸ்ட் கொலனியல் ஹிஸ்ட்ரியை வந்து சொல்லும் அண்ட் ஒரு ப்ரோட்டகனிஸ்டோட லைஃப் வந்து பிறந்ததுலேருந்து அண்ட் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து நல்லா ஒரு காமிச்சிருப்பாங்க. 1981 வந்து இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்கிறாங்க. கென்யா அப்படிங்கிற டீகாலனைசிங் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்ச்சர் அண்ட் இம்பீரியலிசமை பற்றி இந்த ஒர்க் சொல்லும். இது வந்து 1986 வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டானி மாரிசன், இவர் வந்து ஒரு யூஎஸில் உள்ள ஒரு ரைட்டர் அண்ட் இவங்களோட ஃபஸ்ட்டு டெக்ஸ்டே வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸான ஒர்க் அண்ட் ஆஃப்ரிக்கன் டிஸ்போரா அண்ட் லீகசி ஆஃப் ஸ்லேவரி எல்லாமே வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு வார் டிஸ்கஷனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் ஒரு மார்ஜினலைஸ்டு வாய்ஸில் வந்து சொன்னவர் வந்து இந்த டானி மாரிசன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் அருந்ததி ராய் வந்து இந்தியனோட ஒரு ஃபேமஸான ரைட்டர் அண்ட் காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து இந்த காஸ்ட்டு ஜெண்டர் இந்த சோஷியல் ஹைரார்கி எல்லாம் பற்றி வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணவங்க வந்து இவங்க தான். இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா 1997 வந்து எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் அண்ட் இப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அதே மாதிரி தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு வந்து என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயினான கான்செப்டே பார்த்தீங்கன்னா அந்த மிட் 20th century தான் வந்திருக்கு. அப்போது அந்த டைமிங்கில் இந்த டீகாலனைசிங் வந்து பயங்கர பாப்புலர். டீகாலனைசிங் அப்படின்னா இப்போது பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு அண்ட் அந்த யூரோப்பியன் கண்ட்ரி வந்து எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து ஃப்ரீடம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இந்தியா 1947 ஃப்ரீடம் வாங்குது அண்ட் நைஜீரியா 1960, அல்கேரியா வந்து 1962. இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியாக வந்து டீகாலனைஸ் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இதில் வந்து கோல்டு வார் டைனமிக்ஸில் தான் வந்து இந்த டேர்மே காயின் பண்ணுறாங்க. மேபி சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுக்கலனாலும் உங்களுக்கு புரிஞ்சதை உங்கள் ஓனான லாங்குவேஜில் ஒரு குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கோல்டு வார் டைனமிக்ஸில் தான் வந்து இந்த டேர்மே வந்து காயின் பண்ணுறாங்க தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிறத. ஐ மீன் அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம். அண்ட் இந்த வார்த்தை வந்து 1952 தான் வந்து ஆல்ஃப்ரெட் சௌவி அப்படிங்கிறவரால் வந்து காயின் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா நேஷன்ஸ் அவுட் சைடை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த லிட்ரேச்சர் இருக்குது இல்லையா, அண்ட் இந்த லிட்ரேச்சர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் குளோபலைசேஷன் வந்து 20th century லேட் 20th century தான் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வந்து அதை பற்றியும் பேச ஆரம்பிக்குது. ஒரு குளோபல் கேபிட்டலிசமால், மைக்ரேஷனால், ஒரு டிஸ்போராவால் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிற ஒர்க் எல்லாமே வந்து ஜொம்பா லாரி அப்படிங்கிறவர் வந்து அழகாக வந்து எடுத்து வந்து எழுதியிருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கொலனியல் தியரியை வந்து அப்ரோச் பண்ணது யார் இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சைட் ஓரியன்டலிசம்
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமி பாபா ஹைப்ரிடிட்டி. காயத்ரி ஸ்பிக்வாக் வந்து சப்பார்டினேட் ஸ்டடி. அண்ட் பார்த்துக்கோங்க, எட்வர்ட் சைட் தான் ஓரியன்டலிசம் அண்ட் ஹோமி வந்து ஹோமி கே பாபா வந்து ஹைப்ரிடிட்டி. அண்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் தேர்ட் வேர்ல்ட் லிட்ரேச்சர் வந்து ஆஃபன் எதோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேர்ல்ட் லிட்ரேச்சரோட இந்த கிராஸ் கல்ச்சர் இருக்கும் இல்லையா, கிராஸ் கல்ச்சர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அண்ட் குளோபல் லீடர்ஷிப் எல்லாத்தோடையும் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் மார்க்சிஸ்ட் அண்ட் ஃபெமினிசமில் வந்து என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே வந்து எதை ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னா, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ் அண்ட் பர்டிகுலராக வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதை அட்ரஸ் பண்ணுவோன்னா ஒரு இன்இக்வாலிட்டியும் அந்த பார்ஷியார்கலி ஆப்போசிஷனையும் வந்து இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அந்த டைமிங்கில் வந்து ஃபெமினிசம் எப்படி இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபெமினிசம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த ஃபீமேல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு வந்து அந்த காலனைசேஷன் பீரியடில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்டு இருந்தாங்க அண்ட் என்னென்ன கொடுமைகளெல்லாம் வந்து ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லக்கூடியது தான் வந்து இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து தேர்ட் வேர்ல்டு வார் லிட்ரேச்சர் தான் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து சிம்மேண்டா நகோரி அட்சி அப்படிங்கிறவங்க வந்து ஹாஃப் ஆஃப் எலோசன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. மௌசின் ஹமித் வந்து எக்ஸிஸ்டிவிஸ்ட் அப்படிங்கிற ஒர்க் எழுதியிருக்காங்க. அண்ட் இவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரோட ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இந்த தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நிறையா வந்து கிரிட்டிசிசம் வந்து அண்ட் ஃபேஸ் பண்ணுது. அண்ட் கோல்டு வார் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினான டைமிங்கில் தான் வந்து இதுவுமே வந்து அந்த அரைஸ் ஆகுது. அண்ட் இதை வந்து எதோட வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் சவுத் இல்லைன்னா போஸ்ட் கொலோனியலோட வந்து இவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த லிட்ரரி ட்ரெடிஷனில் வந்து இந்த குளோபல் சவுத் இல்லைன்னா அந்த போஸ்ட் கொலோனியலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் சம்மரி இவ்வளோ தான். அண்ட் இந்த இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சரில் வந்து முக்கியமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் வந்து புரியணும், நம்மளோட அந்த காலனைஸ் பண்ணப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை நடந்தது அண்ட் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆனாங்க அண்ட் எந்த சஃபரிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத அவங்களே வந்து ஓனாக வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எழுதுறது தான் வந்து தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் 20th சென்ச்சுரி மிட் 20th சென்ச்சுரியில் வந்து அந்த டீகாலனைசேஷன்லாம் ஆகுதுல்ல, அது எல்லாமே அந்த டைமிங்க்கு அப்புறம் வந்தது தான் வந்து தேர்ட் வேர்ல்டு லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் சம்மரி. அண்ட் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போகும்னா அவளுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.